அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம். அபிநயம் என்ற ஒரு இலக்கண நூல். அந்த இலக்கண நூலை பற்றி தொல்காப்பியத்தோடு நான் ஒப்பிட்டு ஆய்வு செஞ்சுருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம். அவிநயம் அப்படின்ற ஒரு நூல். அது நம்மளுக்கு முழுமையாக கிடைச்ச இதை வச்சு தொல்காப்பியத்தோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்ததில் கிடைத்த தரவுகளை இங்கே கட்டுரையாக பதிவு செஞ்சுருக்கேன். சரி, பார்க்கலாம். அவிநயம் என்ற இலக்கண நூல் அவிநயர் என்பவரால் எழுதப்பட்டது. இப்போ தொல்காப்பியம் அப்படின்றது தொல்காப்பியரால் எழுதப்பட்டது. திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது போல் அவிநயம் தொல்காப்பியரால் எழுதப்பட்டது. அதுபோல் அவிநயம் அவிநயனாரால் எழுதப்பட்டது. அவிநயர் அப்படின்றவரால் எழுதப்பட்டது ஆகும். இந்நூல் சங்க காலத்திற்கு பிற்பட்டு 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டளவில் தோன்றி 10ஆம் நூற்றாண்டு வரை விளங்கி பின்னர் மறைந்த நூல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 6ஆம் நூற்றாண்டு இது என்னென்னா சங்க காலத்திற்கு பிற்பட்டு 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டளவில் தோன்றி 10ஆம் நூற்றாண்டு வரை விளங்கி பின்னர் மறைந்த நூல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவிநயத்திற்கு அவிநய கலாவியல் என்ற மற்றொரு பெயரும் இருப்பதாக யாருன்னா சாவேசு அவர்கள் சுட்டுகின்றார். அவிநயத்துக்கு அவிநய கலாவியல் அப்படின்ற மற்றொரு பெயரும் இருப்பதாக அறிஞர் சாவேசு சுட்டுகின்றார். அவிநயம் முழுமையும் கிடைக்காத ஓர் இலக்கண நூலாகும். முழுமையான நூலும் கிடைக்கவில்லை, முன்னாடியே சொன்னேன். இவ்வரிய நூலை 15ற்கும் மேற்பட்ட இலக்கண நூல்களில் உரையாசிரியர்கள் உரை மேற்கோளாக பயன்படுத்தி உள்ளனர். மேற்கோளாக கிடைத்த நூற்பாக்களை தொகுத்து காப்பா அரவாணன் அவர்கள் இதனை நூலாக்கம் செய்துள்ளார். நிறைய இலக்கண நூலில் உரையாசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டிருக்காங்க. அதெல்லாம் தொகுத்து தான் காப்பா அரவாணன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நூலாக முழுமையாக கொண்டு வந்திருக்காரு, நூலாக்கம் செஞ்சுருக்காரு. அவிநயத்தை பற்றி முதலாக தெரிவித்தவர் மயிலை சீனி வேங்கடசாமி ஆவார். அவிநயத்தை பற்றி முதலாக தெரிவித்தவர் மயிலை சீனி வேங்கடசாமி ஆவார். அவர் தம் மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படின்ற ஒரு நூலில் 1967 தோன்றின நூலில் மறைந்து போன 45 இலக்கண நூல்களில் ஒன்றாக அவிநயமும் குறிப்பிடப்படுகின்றது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அவிநயம் 4 வகை இலக்கணம் கூறும் நூலாகும். இந்த நூல் எப்படின்னா 4 வகை இலக்கணம் கூறும் நூலாகும். இந்நூலில் எழுத்ததிகாரத்தில் 18 நூற்பாக்களும், சொல்லதிகாரத்தில் 20 நூற்பாக்களும், பொருளதிகாரத்தில் 8 நூற்பாக்களும், யாப்பதிகாரத்தில் 2 உரை மேற்கோளோடு மொத்தம் 62 நூற்பாக்கள் என்ற எண்ணிக்கையில் அவிநயம் முழுவதும் உள்ள நூற்பாக்கள் 108 ஆகும். அவிநயம் முழுமையும் உள்ள நூல் எப்படின்னா 108 4 வகை இலக்கணம் கூறக்கூடியது. எழுத்து சொல்லி பொருள் யாப்புன்றதோடு சேர்த்து 108 நூற்பாக்கள் கொண்டது. அவிநயத்தில் கிடைக்கப்பெற்ற நூற்பாக்களை கொண்டு பொருளதிகாரம் அகத்திணை, புறத்திணை, அகப்புறத்திணை என்ற 3 பகுப்புகளாக இருந்திருக்க வேண்டும் என கூற முடிகிறதே தவிர 3 பகுப்புகளான பிரிவுக்குள் அடங்கும் செய்திகள் குறித்து அறிய இயலவில்லை. அவிநயத்தில் பொருளதிகாரத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த பொருளதிகாரம் அகத்திணை, புறத்திணை, அகப்புறத்திணைன்னு 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. தொல்காப்பியெல்லாம் அகத்திணை புறத்திணைன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இவங்க அகப்புறத்திணை அப்படின்னு 3 இதுவாக சொல்லியிருக்காங்க. அவர் தொல்காப்பியர் கைகளை பிறந்தனையவை எதுக்குள்ளே அடக்கிடுவாங்க, அகத்திணைக்குள்ளே அடக்கிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இப்போ அவிநய நூலாசிரியர் பற்றி பார்க்கலாம். அவிநய ஆசிரியர் சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்றது அவரோட அந்த நூற்பாவை புலப்படுத்தும். ஃபஸ்ட்டு நூற்பாவை புலப்படுத்தும். அடுத்து அவிநயத்திற்கு ராச பவித்திர பல்லவதரையன் என்பவர் உரை எழுதியுள்ளார். அவிநயாசிரியர் சமண சமயத்தை சார்ந்தவர். இதற்கு ஆற்றலுடை உயிர் முயற்சியின் அணு இயைந்து ஏற்றன ஒளியாய் தோன்றுதல் பிறப்பு அப்படின்ற அந்த நூற்பா மூலமே அறியலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தது. அவிநயத்திற்கு ராச பவித்திர பல்லவதரையன் அப்படின்றவர் உரை எழுதியுள்ளார். அடுத்து அவிநய பொருளதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பொருளதிகாரம் அவிநயம் 8 நூற்பாக்களில் பொருளதிகாரம் பற்றி பேசுகின்றது. அகத்திணை, புறத்திணை, அகப்புறத்திணைன்னு ஏற்கனவே சொன்னேன். இந்த மாதிரி திணை 3 வகைப்படும்னு இது சொல்லுது. இதில் அடுத்து ஒத்த இருவரும் ஊழ்வினையின் காரணமாக காதல் வயப்படுவர் என்றும்
எதுனா பண்புகளில் திறமைகளில் ஒத்த ஆண் பெண் ஆகிய இருவரும் ஊழ்வினையின் காரணமாக காதல் வயப்படுவர் என்றும், காட்சி ஐயம் தெரிதல் தேற்றல் என கைக்கிளை 4 நிலைகளில் அமையும் என்றும், தலைவி தலைவனது குணங்கள் பற்றியும், காட்சி ஐயம் தெரிதல் தேற்றல் இது 4 வகைகளில் கைக்கிளை அமையும்னு ஒரு நூற்பால சொல்லியிருக்காங்க. அடுத்து தலைவனது குணங்கள், அடுத்து தலைவியது குணங்கள், காந்தர்வ மனம் போன்றதே களவு மனம் என்றும். ஏற்கனவே தொல்காப்பியத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க, யாழோர் கூட்டத்து இயல்புனது என்பர் அப்படின்னா காந்தர்வரோட திருமண முறை போன்றதான் இதுவும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. தலைவி தலைவனது குணங்கள் பற்றியும் காந்தர்வ மனம் போன்றதே களவு மனம் என்றும், மனம் என்னும் தலைப்பில் இதுவரை கூறிய செய்திகளை தொகுத்தும் இறுதியில் பொழிப்புரையாக ஒரு நூற்பாவை கூறி அவிநயனார் பொருளதிகாரத்தை நிறைவு செய்கின்றார். பொருளதிகாரம்னா 8 நூற்பா. அதில் என்னென்னா 8 நூற்பாக்களில் அகத்திணை புறத்திணை அகப்புறத்திணை என திணை 3 வகைப்படும் சொல்கிறாங்க. அடுத்து ஒத்த இருவரும் ஊழ்வினையின் காரணமாக காதல் வயப்படுவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து கைக்கிளையின் வகைகள் சொல்கிறாங்க, 4 வகைகள். அடுத்து தலைவியது குணங்கள், தலைவனது குணங்கள், அடுத்து காந்தர்வ மனம் போன்றதை களவு மனம்னு ஒரு நூற்பா. இறுதியாக இந்த கூறிய செய்திகள் எல்லாத்தையும் தொகுத்து மனம் அப்படின்ற தலைப்பின் கீழ் இந்த 7 நூற்பா செய்திகளை சேர்த்து சொல்கிறாங்க. பொழிப்புரையாக அடுத்து இறுதியில் 8வது நூற்பா ஒரு நூற்பாவாக கூறி அவிநயனார் என்ன பண்ணுறாரு, இந்த பொருளதிகாரத்தை நிறைவு செய்கின்றார். இப்போ பொருளதிகாரம் அவிநய பொருளதிகாரம் தொல்காப்பிய பொருளதிகாரத்தோட எப்படி பொருந்தது, எப்படி வேறுபடுதுன்றதை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கடல் கோளாலும் தமிழர்களின் அறியாமையாலும் தமிழ் நூல்கள் பலவற்றை இழந்தனர். இவற்றுள் ஒன்று அவிநயம். பல இலக்கண நூல்களின் உரைகளின் வழியாகவே அறிய முடிந்த அவிநயத்தை காப்பா அரவாணன் தொகுத்து வகைப்படுத்தி வெளியிட்டுள்ளார். அவிநய பொருளதிகாரத்தில் 8 நூற்பாக்கள் உள்ளன, ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனால் இந்த பொருளதிகாரத்தில் உட்பிரிவுகள் இல்லை. அந்த 8 நூற்பால உட்பிரிவுகள் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தொல்காப்பியர்னா 9 எழுத்ததிகாரத்துக்கு 9 இயல், சொல்லதிகாரத்துக்கு 9 இயல், பொருளதிகாரத்துக்கு 9 இயல்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இங்கே எதுவுமே சொல்லலை. பொருளதிகாரம்னா 8 நூற்பா தான். ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச நூலை தானே இதை நூலாக்கம் செஞ்சுருக்காங்க, கிடைச்ச நூற்பாக்களை வச்சு தானே. அதனால் அடுத்து அவிநயம் முதல் நூற்பாவில் அகத்திணை புறத்திணை அகப்புறத்திணை நம்ம முப்பிரிவை சுட்டுகின்றது. இது தொல்காப்பியத்தில் இருந்து புதுமை வாய்ந்த ஓர் மரபாகும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொன்னேன். அதுதான். அடுத்து தொல்காப்பியர் பாலது ஆணை என சுட்டியதை சொல் மாற்றி ஊழ்வினை வயத்தான் என அவிநயம் சுட்டுகின்றது. பாலது ஆணையால் தலைவனும் தலைவியும் காண்ப அப்படின்ற மாதிரி காட்சியை பற்றி சொல்லியிருப்பார். இங்கே ஊழ்வினை வயத்தான் அப்படின்னா அவிநயனார் சொல்கிறார். சரிங்களா, அதுதான் மாற்றம். அடுத்து தொல்காப்பியர் களவு மனம் என்பது மறையோர் தெய்யத்து மன்றல் எட்டனுள் காந்தர்வம் போன்றது என சுட்ட அவிநயம் தமிழியல் வழக்கமென தன்னன்பு மிகை பெருகிய களவெனப்படுவது காந்தர்வ மனமே என தமிழை பெருமையாக புது மரபென மறையோர் வழக்கத்திலிருந்து மாறுபட்டு சுட்டுகின்றது. பார்த்துக்கங்க, இங்கே என்னென்னா தொல்காப்பியர் களவு மனம் என்பது மறையோர் தெய்யத்து மன்றல் எட்டனுள் என காந்தர்வம் போன்றது என சுட்ட அவிநயம் தமிழியல் வழக்கமென தன்னன்பு மிகை பெருகிய களவெனப்படுவது காந்தர்வ மனமே என தமிழை பெருமையாக புது மரபென மறையோர் வழக்கத்திலிருந்து மாறுபட்டு சுற்றுகின்றது. எதுனா அவிநயம் 6வது பொருளதிகார நூற்பால. அடுத்து அவிநயம் அகப்புறத்திணை களவு காதல் கைக்கிளை 4 தலைவியின் குணங்கள் தலைவனின் குணங்கள் களவு மனம் என 6 நூற்பாக்களிலேயே தொல்காப்பிய பொருளதிகார அகம் சார்ந்த நூற்பாக்களை சுட்டுகின்றது. 6 நூற்பால தான் தொல்காப்பியர் அகத்திணையில் பற்றி சொன்ன அம்பட்டையுமே இந்த அவிநயம் 6 நூற்பாக்களை அடக்கி சொல்லுது. அடுத்து 7ஆம் நூற்பாவில் மனம் என்னும் இதுவரை குறிப்பிட்ட 6 நூற்பா செய்திகளை தொகுத்து சுட்டுகின்றது. இதுவும் தொல்காப்பியத்திலிருந்து புதுமை வாய்ந்தது. தொல்காப்பியர் ரீதியாக விரித்தது தொகுத்தல் அப்படின்ற மாதிரிலாம் முறைப்படிலாம் சொல்ல மாட்டார். ஏற்கனவே சொல்லிட்டு போனதை தொகுத்து ஒரு நூற்பாவை சொல்ல மாட்டார். ஆனால் இங்கே அவிநயனார் இதை ஒரு பொது மரபாக சொல்லியிருக்காரு. அடுத்து பொழிப்பனப்படுவது பொருந்திய பொருளை பிண்டமாக கொடுத்துரைப்பதுவே என பொழிப்புரை பற்றிய புதிய செய்தியையும் பொருளதிகாரத்தில் சுட்டுகின்றன. எது இந்த அவிநயம் சுட்டுகின்றது. பொழிப்புன்னு சொல்லிட்டு பொழிப்புரை அப்படின்றதுக்கு அதை பற்றி சொல்கிறாங்க. பொழிப்பனப்படுவது பொருந்திய பொருளை பிண்டமாக கொடுத்துரைப்பதுவே பொழிப்புரை பற்றிய புதிய செய்தியையும்
பொழிப்புரை ஆகும் அப்படின்னு பொழிப்புரை பற்றிய செய்தியையும் பொருளதிகாரத்திலேயே அந்த 8 நூற்பாக்கள்லேயே ஒரு நூற்பாவாக சொல்லுது. எதுன்னா இந்த அவிநயம். தொல்காப்பியர் சுட்டியுள்ள திணை, முதல், கரு, உரி, பிரிவுகள், செய்யுள் உறுப்புகள், கூற்றுகள், உவமைகள் இல்லாதது இது அவிநயத்தோட மரபு மாற்றமாகும். தொல்காப்பியத்திலிருந்து வேறுபட்ட செய்தினா எதுனா, தொல்காப்பியர் சுட்டியுள்ள திணை இல்லை, திணையை பற்றி சொல்லவே இல்லை. அகத்திணை, புறத்திணை, அகப்புறத்திணைன்னு சொல்லுதே தவிர அதுக்குள்ளே கைக்கிளை, இது குறிஞ்சி, முல்லை, மருதம், ஐம்பின் ஐந்திணையை சொல்லலை, கைக்கிளையை சொல்லலை, பெருந்திணையை சொல்லலை. தொல்காப்பியர் சுட்டியுள்ள திணை பற்றி சொல்லலை, முதல் பொருள் பற்றி சொல்லலை, கருப்பொருள், உரிப்பொருட்கள் பற்றி சொல்லலை. பிரிவுகள் 6 வகை பிரிவு பற்றி தொல்காப்பியம் சொல்லும். ஓதல், தூது, அந்த மாதிரி அந்த வகை பிரிவுகளை பற்றியும் சொல்லலை. செய்யுள் உறுப்புகள், திணையை, கைக்கோள், கூற்று அந்த மாதிரி வரக்கூடிய செய்யுள் உறுப்புகள் 34 உறுப்புகள் தொல்காப்பியர் சொல்வார். அந்த உறுப்புகளை பற்றியும் இந்த அவிநயம் சுட்டவில்லை. கூற்றுகள் பற்றியும், தலைவன் கூற்று, தலைவி கூற்று, தோழி, செவலி அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த கூற்றுகள் பற்றியும் சொல்லலை. உவமைகளை பற்றியும் சொல்லாததெல்லாம் எதுனா தொல்காப்பியத்திலேருந்து மரபு மாற்றமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ்வளோ தான் அவிநயத்துக்கும் தொல்காப்பியத்துக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை. அவிநய அறிமுகம் அப்புறம் ப்ளஸ் ஒற்றுமை வேற்றுமை, இதை பற்றி தான் நான் ஒரு கட்டுரை மாதிரி, கட்டுரைனா முன்னுரை முடிவுரை போட்டு எழுதுனா அது இல்லாமல் இப்படி சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். நன்றியுடன் மு. ஷென்பா.